கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான அனுகூலமாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் மாத தொடக்கத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் தங்கி உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரித்து உங்களின் வேலையில் வெற்றியை தருவார். 6ஆம் தேதி முதல் உங்கள் வேலைத்துறையில் வெற்றியை தரும் மாதம் மற்றும் 7ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை 12ஆம் வீட்டிற்கு வருவதால் செவ்வாயின் அங்காரக யோகம் கூடும். இது தவிர செவ்வாய் மற்றும் கேது 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் வருமானம் மிதமானதாக இருக்கும். எனவே உங்கள் வாழ்க்கைத் துணைவர் பணிபுரிந்தால் மற்றும் நல்ல உறவுகள் இருக்கும். இந்த மாதம் மாணவர்கள் கடினமான தேர்வுகளை சந்திக்க நேரிடும். மாதம் முழுவதும் குரு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இது உங்கள் திறமையையும் அனுபவத்தையும் மேம்படுத்தும் மற்றும் உங்கள் கடமையை புரிந்துகொண்டு உங்கள் வேலையைச் செய்ய முயற்சிப்பீர்கள். 7ஆவது வீட்டின் அதிபதியான வியாழன் 10ஆம் வீட்டிலும் சனி பகவான் 7ஆவது வீட்டிலும் இருப்பார். இந்த சூழ்நிலைகள் நீண்ட கால வணிகத் திட்டங்கள் வெற்றியடையும். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் பகவானின் செல்வாக்கின் கீழ் 5ஆம் வீடு இருக்கும். இதனால் நீங்கள் கல்வியில் தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குரு பார்வை உங்களின் 2ஆவது வீடு மற்றும் 4ஆம் வீட்டில் இருக்கும். இதன் மூலம் உங்கள் குடும்ப உறவுகள் வலுவடையும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவையும் நெருக்கத்தையும் நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள். நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் 11ஆம் வீட்டிலிருந்து 5ஆவது வீட்டில் செவ்வாய் பார்வை இருப்பதால் உங்கள் காதல் உறவில் மன அழுத்தம் ஏற்படலாம். செவ்வாய் கேதுவுடன் 12ஆம் வீட்டில் அமர்வதால் தாம்பத்திய உறவில் டென்ஷன் ஏற்படும். எனவே கொஞ்சம் கவனமாக இருங்கள். மாதத்தின் தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்து உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். மாதத்தின் கடைசியில் புதன் பகவான் 11ஆவது வீட்டிற்கு செல்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சிப்பீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். இந்த மாதம் உடல் ஆரோக்கியம், உறவுகள் மற்றும் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த வேலையையும் மற்றவர்களை நம்பிவிடாமல் நீங்களே செய்ய முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த திட்டத்தில் சேர்வதற்கு முன்பும் அதன் விதிமுறைகளை படித்துவிட்டு கையெழுத்திடுங்கள். இல்லையென்றால் பிரச்சனை வரலாம். இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்துக்கொள்ள உணவு விஷயத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் தவறான புரிதல் காரணமாக உறவினர்களுடன் சண்டை வரலாம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அதை சரி செய்வார்கள். மாதத்தின் நடுப்பகுதியில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். வீட்டிலும் வேலையிலும் அனைவரின் ஆதரவு கிடைக்கும். வேலையில் நல்ல பலன் கிடைக்கும். மாத இறுதியில் வேலை சம்பந்தமாக செய்யும் பயணம் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் வரும். காதல் உறவு வலுவடையும். காதலருடன் நம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் வீட்டில் உள்ள வயதானவர்களின் உடல்நிலை உங்களை கவலைக்குள்ளாகலாம். துணிச்சலுடன் செயல்படும் மாதம் இது. நீண்ட நாள் கனவு நல்லபடி நிறைவேறும். தொடங்கிய காரியம் அனுகூலமாக முடியும். எதிரிகள் அடங்கிப் போவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமுமான சூழ்நிலை உருவாகும். மாத முற்பகுதியில் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புத்தாடை அணிகலன்கள் வாங்க யோகமுண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். பிறகு கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும். பெண்கள் வகையில் நற்பலனை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலும் முடிந்துவிடும். தந்தையுடன் வீண் விவாதம் செய்வதைத் தவிர்ப்பது அவசியம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். பணிகளில் கவனம் தேவை. சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதுடன் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான போக்கு காணப்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சுயதொழிலில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கு வளர்ச்சிக்கான வழி பிறக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகம் தரும் மாதம். குடும்ப உறுப்பினர்களிடையே
உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். அலுவலகத்துக்குச் செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சிலருக்கு புதிய பதவி தேடி வரும். சாதுரியமாக பேசி சகல காரியங்களையும் சாதிக்கும் திறமை உள்ள கன்னி ராசியினரே, நீங்கள் உழைப்பினால் உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். இந்த மாதம் உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலும். பகை விலகி எதிலும் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தகராறுகள் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நன்மை தீமைகளைப் பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். எண்ணப்படி எல்லாம் நடக்கும். தொழில், வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். உங்களது செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகிவிடுவார்கள். பணவரத்து கூடும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் இருந்த மனவருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும். கணவன், மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண முயற்சி கைகூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பெண்களுக்கு சாதக பாதகங்களைப் பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். அலைச்சல் குறையும். பயணங்கள் செல்ல நேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றி முடியும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைகள் குறையும். மனுருதி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும். எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும். வாக்குவன்மையால் அனுகூலம் உண்டாகும். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும். காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும். அஸ்தம், இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ராசிநாதன் புதன் சஞ்சாரத்தால் புத்தி தெளிவு உண்டாகும். எந்த பிரச்சினையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும். சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த மாதம் மனதை கவலை கொள்ளச் செய்த பிரச்சினைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்கப் பெறலாம். தொழில், வியாபாரம் முன்னேற்றப் பாதையில் செல்லும். சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப் பெறும். வேலை தேடிக் கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். பரிகாரம்: புதன்கிழமையில் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனோதைரியம் கூடும் அதிர்ஷ்ட கிழமைகள்: ஞாயிறு, புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள்: 21, 22. அதிர்ஷ்ட தினங்கள்: 5, 6.